எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கடன் பார்க்க போகிறோன்னா, இன்னும் எவ்வளோ பில்டப் பண்ணாலும் பிஸ்னஸ் ஆக மாட்டேங்குது, என்னடா பண்ண போகிறார் சூர்யா, என்ன விஷயன்றதை டீட்டில் பார்ப்போம். நம்ம சூர்யா சார் வந்து இப்போ கங்கோ திரைப்படம் இந்த ஆண்டு வந்து சம்மருக்கு வெளியாகிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஆனால் மே மாதம் வந்துச்சு. இந்த டைம் வரைக்கும் இன்னும் படத்தோட எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் இருக்குது. கங்கோ ஷூட்டிங் வந்து எப்பயும் முடிஞ்சிச்சு, ட்ரீசரும் வெளியே இருக்குது. ஆனால் வந்து அதுக்கு வந்து போதிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. கங்கோ திரைப்படத்தில் வந்து ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு ஒரு ரசிக்கும்படி துல்லியமாக இல்லைன்ற மாதிரியான விமர்சனம் வந்து எழுதிட்டுருக்கு. அதனால் வந்து அதனால தான் இந்த ரிலீஸ் செய்தி வந்து தாமதமாகிட்டு இருக்குன்ற மாதிரியும் சொல்லிட்டு வராங்க. அதே மாதிரி நம்ம சூர்யா வந்து ஹிந்தியில் வந்து அக்ஷய்குமார் வச்சு தயாரிச்சிருக்க சூர்யா புற்று ஹிந்தி ரீமேக்கில் வந்து சார்புரா திரைப்படம் வந்து இன்னும் எப்போது ரிலீஸ்ன்ற மாதிரியான இன்னும் அறிவிக்கலை. சூர்யா கர்ணன் படத்தில் வந்து நடிக்க போவதாகவும் தகவல் ஒன்று வெளியே இருக்குது. இந்த படத்தில் வந்து சூர்யா விலகி விட்டதாகவும் ஒரு விஷயங்கள் சொல்லப்பட்டு வருது திரை வட்டாரங்கள். வாடிவாசல் புறநானூறு படங்களை வந்து அறிவிச்சிட்டு, அதே மாதிரி வணங்கான் படத்துலையும் வந்து இந்த பாதையிலேயே துண்டக்காரன் வந்துட்டார். இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. கடைசியில் வந்து கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் வந்து ஜாலியாக ஒரு படம் பண்ணலான்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு சூர்யா வந்துட்டார். அதே மாதிரி நம்ம பர்ஃபெக்டாக ஒரு தனஞ்சயன், ஜோதிகா இந்த மாதிரி பிரபலங்கள் தொடர்ந்து சூர்யாவின் கங்கோ படத்தில் வந்து அப்படி வச்சுருக்காங்க. இந்த பில்டப் வந்து வரும் நிலையில் வந்து எப்போது படம் வெளியாகுன்ற மாதிரி இன்னும் அறிவிப்பு வெளியிடாமல் இருக்காங்களேன்றது மக்களோட பெரிய ஒரு கொஸ்மார்க்காக இருக்குது. சூர்யா, பாபி டியோஸ், திஷா பதானி இந்த மாதிரி பல நடிப்பில் வந்து பல கோடி செலவில் உருவாகியிருக்க இந்த கங்கோ திரைப்படம் வந்து ஓடிடி பிஸ்னஸ்லேயும் ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ்லேயும் இன்னும் பெரிய தொகை வந்து விற்பனை ஆகலை. இந்தியன் 2 படத்துக்கு வந்து ஏற்பட்ட நிலைமை தான் இந்த படத்துக்கும் இருக்குது. ஃபைனலாக இது என்ன மாதிரி ஆகுதுன்றதை அப்டேட் கொடுப்போம். தேங்க்யூ ஆல்.